மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூட சிறப்பு விருந்தினரா மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நேர்முகம் நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி சார். நேற்றைய தினம் தாவேகவினுடைய 2வது மாநாடு நடந்துச்சு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வாழ்த்துகிறேன். மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை நடிகர் விஜய் தாவேகாவின் 2வது மாநில மாநாடாக வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறார். பிரம்மாண்டமான மாநாடு. கிட்டத்தட்ட 250 ஏக்கர் பரப்பளவில் மேடையும் பார்வையாளர் கேலரியும் அமைக்கப்பட்டு 750 ஏக்கரில் வாகன நிறுத்தம் ஏற்பாடு செய்யப்பட்டு 1000 ஏக்கரில் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட மாநாடு. அந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட 1,00,000 1,50,000 இருக்கைகள் போடப்பட்டதாக கேள்விப்பட்டேன். மொத்தம் 90 என்க்ளோசர். 90 என்க்ளோசர். ஒரு என்க்ளோசருக்கு 2,500 பேர் கெப்பாசிட்டி அந்த ஒரு என்க்ளோசருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா 2,25,000 பேர் அந்த என்டையர் அந்த மாநாட்டு திடலில் 2,25,000 பேரை உட்கார வைக்கலாம், இல்லை நிற்க வைக்கலாம். இதுதான் அவங்களுடைய பிளான். இதில் உண்மையிலேயே ஒரு முதல் நாள் நைட்லேருந்து கூட்டம், மறுநாள் காலையில் கூட்டம், சரியாக இளைஞர்கள் கூட்டம், ரசிகர்கள் கூட்டம், இளம் பெண்கள் கூட்டம், இந்த மாதிரி பல்வேறு இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு மாநாடாக, ஒரு பிரம்மாண்டமான மாநாடாக. மாநாடு என்று சொல்வதை சொல்ல முடியாது. மாநாடு என்று சொன்னால் குறைந்தபட்சம் அதுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. மாநாடு அப்படின்னா குறைந்தது 2 நாள் நடக்கும் மாநாடு. ADMK DMK மாநாடு, கம்யூனிஸ்ட் மாநாடு 2 நாள் நடக்கும். அதில் கருத்து விவாதங்கள் நடக்கும், இஷ்யூஸ் பேசப்படும். ஒவ்வொரு இஷ்யூவை பற்றியும் ஒரு தலைவர்கள் பேசுவார்கள். அதை ஒட்டிய ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும். இஷ்யூவை பற்றி பேசுவாங்க, கலை இலக்கியத்தை பற்றி பேசுவாங்க. சாயந்தரம் கலை நிகழ்ச்சி இருக்கும், மதியம் பட்டிமன்றம் இருக்கும். 2 நாள் மாநாடு ஒரு அரசியல் தொண்டர்களுக்கு ஒரு பயிற்சி களமாக அது அமையும். அந்த மாநாடு முடிந்த உடனே நம்ம கட்சி எந்த நோக்கி செல்கிறது என்ற ஒரு தெளிவு பிறக்கும் அந்த மாநாட்டு இளைஞர்களுக்கு, மாநாட்டு கலந்து கொண்ட கட்சி கலந்தவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஆனால் இது 2 மணி நேரம் நடக்கக்கூடிய ஒரு ஷோ, சினிமா ஷோ. இது மாநாடுன்னு சொல்ல முடியாது. இதுக்கு பேர் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். ஒரு ஈவெண்ட் நடத்தப்பட்டிருக்கிறது, ஒரு பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் வெயிலிலே, இவ்வளவு வெயிலில். சாயந்தரம் 6 மணிக்கு மாநாடுன்னு சொன்னால் கூட 3 மணிலேருந்து அலோவ் பண்ணால் கூட வெயிலை தாங்கிடுவாங்க மக்கள், இளைஞர்கள் தாங்கிடுவாங்க. நீங்கள் 3 மணிக்கு ஆரம்பிப்பேன்னு சொல்லி தவறான டைம் சொல்லி சாயந்தரம் 6 மணிக்கு மாநாடு நடக்கும், 10 மணிக்கு முடிங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? 2 மணிக்கு மேலே மதியம் சாப்பிட்டு வந்த பிறகு தான் உள்ளே என்ட்ரி அலோவ் பண்ணுன்னு சொல்லுங்கள். மதியத்துக்கு மேலே வந்திருப்பான்ல, சாப்பிட்டுட்டு வந்திருப்பான்ல, ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்திருப்பான்ல. அவன் காலையிலேருந்து வெயிலில் கிடக்கான், முதல் நாள் நைட்லேருந்து கிடக்கான், இங்கே காற்று கிடக்கான். அவனுக்கு சாப்பாடு கொடுத்தியா? சாப்பாடு கொடுத்தீங்களா? எம்ஜிஆர்னா கொடுக்காம இருப்பாரா? விஜயகாந்தனா கொடுக்காம இருப்பாரா? ஒவ்வொரு கட்சியும் காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, இரவு சாப்பாடு கொடுத்து கொட்டகை போட்டு நிழலில் வச்சு மாநாடு நடத்தியிருக்காங்க. நீ பிரம்மாண்டத்தை காமிக்கணும், ஏரியல் வியூ காமிக்கணும், ட்ரோன் வியூ காமிக்கணும், கூட்டத்தை காமிக்கணும், பிரம்மாண்டத்தை காமிக்கணும். இதை பார்த்து கூட்டணி கட்சிகள் உங்களிடம் வர வேண்டும் என்ற எண்ணங்கள் தான் இருந்ததே ஒழிய, உன்னை தேடி வந்தானே லட்சக்கணக்கான இளைஞர்கள், லட்சக்கணக்கான மாணவர்கள், இளம் பெண்கள், சிறு குழந்தைகள், முதியவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் வந்தாங்களே, இத்தனை பேர் இந்த வெயிலில் காத்து கிடக்கான. இங்கே கீழே விரிச்ச அந்த பச்சை கவரை தூக்கி மேலே தூக்கி தாங்கிட்டு, இந்த வெயிலில் தாங்கிட்டு சுருண்டு கிடந்தானே, அவனுக்கெல்லாம் என்ன மதிப்பு? என்ன மதிப்பு? நீங்கள் அத்தனை பேரும் கேரவனில் சொகுசான ஏசி வேனில்
நீங்களும் உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய ரதகாதிபதிகளும் மாவட்ட செயலாளர்களும் நிழலில் அமர்ந்திருக்கீங்க. ஆனால் உனக்காக போஸ்டர் ஒட்டானே, உனக்காக துண்டை போட்டுக்கிட்டு தெரு தெருவா வீதி வீதியாக உன் படத்தை வச்சுட்டு அலைஞ்சானே, உனக்காக சினிமாவுக்கு போஸ்டர் ஒட்டி பாலாபிஷேகம் பண்ணி டிக்கெட் விற்றானே, உனக்காக சமூக சேவை செய்கிறேன்னு சொல்லி களத்தில் இறங்கி விஜய் நற்பணி இயக்கம்னு சொல்லி அலைஞ்சானே, அவன் அத்தனை பேரும் தெருவில் வெயிலில் எத்தனை பேர் சுருண்டு விழுந்தானே. நீ என்ன மனிதாபிமானத்தோட ஒரு சாப்பாடு போட்டியா? தயிர் சாதம் போட்டியா? ஒரு தயிர் சாதம், ஒரு ஃப்ரூட்டி, ஒரு மேங்கோ ட்ரிங்க்கு, ஒரு தண்ணி பாட்டில், என்ன செலவாயிரப்போகுது? என்ன செலவாயிரப்போகுது? என் விஜயகாந்த் மாதிரி எம்ஜிஆரை நான் பார்த்ததில்லை. எம்ஜிஆர் வள்ளல். எம்ஜிஆர் மாதிரி விஜயகாந்த் வந்து அனைவருக்கும் சோறு போட்டார். அவர் என் தலைவன், எனது அண்ணன் என்று சொன்னீங்களே. விஜயகாந்த் சோறு போட்டார். உன்னை நம்பி வந்த 4 லட்சம் பேருக்கு நீ சோறு போட்டியா? நேற்று போட்டியா? மதிய சாப்பாடு போட்டியா? நீ பேசுறதுக்கு முன்னாலே கலைஞ்சு போயிட்டானே. எல்லா பேரும் ரேம்ப் வாக்கிலே முடிஞ்ச உடனே பாதி பேர் கலைஞ்சு போயிட்டானே. ஏன் போனான்? உன் பேச கேட்கவா வந்தான்? பிரம்மாண்டத்தை பார்க்க வந்தான், லைட்டிங்ஸை பார்க்க வந்தான், உன்னைய பார்க்க வந்தான். பார்த்தான், முடிஞ்சு போயிட்டான் அவன் பாட்டில். இது எப்படி அரசியல் சக்தின்னு நம்ம ஏற்றுக்கிறது? இது எப்படி அரசியல் சக்தியாக நம்ம எடுத்துக்க முடியும்? இதை எப்படி ஒரு ஓட் பேங்காக நம்ம எடுத்துக்க முடியும்? அப்ப கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து இந்த மாநாட்டுல வந்துச்சு, லட்சக்கணக்கான நபர்கள் வந்து பங்கேற்றாங்க. இதெல்லாம் ஓட்டா மாறுமா? ஓட்டா மாறணும். மாறினா தான் விஜய்க்கு செல்வாக்கு. ஓட்டா மாறணும். எப்படி மாறும்? மாறுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அந்த ஓட்டா மாறுறதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? நான் உங்கள் விஜய், நான் உங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் குடியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் போதுமா? ஏன்னா ஒருத்தனுடைய உன்னுடைய ரசிகனுடைய வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கியா? நீ ரசிகன் வீட்டில் அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு போயிருக்கியா? இல்லை அவன் செத்ததுக்கு போயிருக்கியா? நீ எப்படி நீ உங்கள் விஜயா மாறுவ? உங்கள் விஜயா நீ எப்படி மாறுவ? ஒரு ஏழை எளிய மக்களது, உன் தொண்டர்களது, உன் ரசிகர்களது வீட்டு கல்யாணத்துக்கு நீ போயிருக்கியா? உன் வீட்டு சுகதுக்க நிகழ்ச்சியில் நீ பங்கெடுத்திருக்கியா? இது நாள் வரைக்கும் பாட்டு கூட எம்ஜிஆர் பாட்டு தான் உன்னால் பாட முடிஞ்சு. நீ நடித்த படத்துலேருந்து ஒரு பாட்டு உன்னால் பாட முடியலையே. அப்போ என்ன அர்த்தம்? உன்னுடைய நடிப்பு அத்தனையும் எல்லாமே வந்து உனக்கு பணம் சம்பாதிப்பதற்காக, உனக்கு புகழ் சம்பாதிப்பதற்காக. அந்த நடிப்பை வச்சு தானே இத்தனை கூட்டம் உனக்கு. அந்த டான்ஸை வச்சு தானே இத்தனை கூட்டம். அந்த குழந்தைங்களை உன்னுடைய டான்ஸையும் உன்னுடைய பாட்டையும் பார்த்து தானே இத்தனை கூட்டம் வந்துச்சு. அந்த நடிப்புலேருந்து, அந்த பாட்டிலேருந்து ஏதாவது ஒரு பாட்டை உன்னால் பாட முடிஞ்சா? அங்கே எம்ஜிஆர் பாட்டு தானே உனக்கு உதவுது. அப்போ எம்ஜிஆர் இல்லாமல் உன்னால் அரசியல் பண்ண முடியாதுன்றது நேற்று ப்ரூவ் ஆகி போச்சா? உனக்குன்னு ஒரு சக்தி இல்லைன்றது ப்ரூவ் ஆகி போச்சா? 4 லட்சம் பேர் வந்திருப்பாங்களா நேற்று? 2,500 லட்சம் பேர் மொத்தம் பேக்கடாக இருந்தால் 2,500 லட்சம் பேர். சரியா? ரொம்ப நெருக்கி இருந்தால் கூட 3 லட்சம் பேர். இன்னொரு எக்ஸ்ட்ரா 1 லட்சம் வச்சுக்கோங்க, 4 லட்சம் பேர்னு வச்சுக்கோங்க. அங்கே நின்றவங்க, பார்க்கிங்கில் நின்றவங்க, வெளியே நின்றவங்க, ரோட்டில் நின்றவங்க, இதில் வந்தவங்க 4 லட்சம் பேர். 4 லட்சம் பேர் அப்படியே விஜய்க்கு ஓட்டு போட்டா 4 லட்சம் ஓட்டா. இந்த 4 லட்சம் பேர் வீட்லேயும் 4 ஓட்டு இருக்கு. அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சி, தம்பி இருக்கான். 4 × 4 நானாங்க 16 லட்சம் ஓட்டு. எவ்வளவு? 16 லட்சம் ஓட்டு. 16 லட்சம் ஓட்டு இன்ட்டு 2 கூட போட்டுக்கோங்க. 16 லட்சம் இன்ட்டு இன்னொரு 16 லட்சம் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ ஆச்சு? 32 லட்சம் ஓட்டு. அதோட இன்னொரு 8 லட்சத்தையும் சேர்த்துக்கோங்க. பொதுமக்கள் ஓட்டு, அந்த கட்சி ஓட்டு, இந்த கட்சி ஓட்டு. 40 லட்சம் ஓட்டை வாங்கி நீ எப்படி ஆட்சி அமைப்ப? எப்படி ஆட்சி அமைப்ப? உனக்கு வந்தது 4 லட்சம் பேர். இன்ட்டு 10 போட்டுக்கோ, 40 லட்சம் ஓட்டு. 40 லட்சம் ஓட்டை வாங்கி 10% கூட எட்டாதே அது. நீ எப்படிப்பா ஆட்சி அமைப்ப? நீ ஆட்சி அமைக்கக்கூடிய லட்சியத்தை எப்படி கொடுத்த? உனக்கு ஒட்டுமொத்த எஜுகேஷன் ப்ரொஃபைல், தமிழ்நாட்டினுடைய படித்த மாணவர்கள், இளைஞர்களது ப்ரொஃபைல் என்னன்னு தெரியுமா உனக்கு? 2014
இதுல விஜய் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா அரசியல்வாதிகளும் அரசியலுக்கு வந்துட்டு தான் ஒவ்வொரு வீட்டுக்கா போயிருக்காங்க. ஆனா நான் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு தான் அரசியலுக்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு வீட்டுக்கு உள்ள போனீங்க, உள்ள போன உடனே என்ன வாங்கினீங்க? அந்த பசங்களை என்ன வாங்கினீங்க? டிக்கெட் விற்கிறவனா மாற்றினீங்க. அந்த பசங்களை என்ன வாங்கினீங்க? டிக்கெட். உன் படத்துக்கு டிக்கெட் விற்கிறவனா மாற்றினேன். முதல்ல ஒரு ரசிகர் மன்ற தலைவனாக மாற்றினேன். ரைட்டா? போதைப்பொருள் படத்தை உன் படத்தில் ஃபுல்லாக போதைப்பொருளை காமிச்ச. போதைப்பொருள் அடிக்கிறவனா அடிக்டாக மாற்றின. நீ என்ன மாற்றின? போதைப்பொருள் பொருளை வச்சு தான் நீ படமே எடுத்த. வன்முறை, துப்பாக்கி கலாச்சாரம், வெடிகுண்டு கலாச்சாரம் எல்லாத்தையும் உன் படத்தில் வச்ச. உன்னுடைய இளைஞனை அத்தனை பேரையும் நீ வன்முறையும் வெடிகுண்டு கலாச்சாரத்தையும் போதை கலாச்சாரத்திலையும் அவனை பழக்கப்படுத்தின. அவன் வீட்டுக்குள்ளே போய், அப்போ அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த இளைஞனை நீ சீர்திருத்திருக்கியா அப்படின்னா சீர்திருத்தத்தில் நீ பால்படுத்தியிருக்க. அந்த வீட்டுக்குள்ளே போய் நீ பால்படுத்தியிருக்க. முஸ்லீம்கள் அத்தனை பேருமே தீவிரவாதிகள்னு படத்தில் காமிச்ச. நீ இன்னைக்கு வந்து முஸ்லீம்கள் வேஷம் போடுற, இஸ்லாமிய நண்பன் சொல்ற. நீ எவன் நம்புவான் உன்னைய? எந்த முஸ்லீம் நம்புவான் உன்னைய? சொல்லு. எந்த இளைஞனை நீ சீர்திருத்திருக்க? டான்ஸ் ஆடி இருக்க, தெருவில் நின்று டான்ஸ் ஆடுறான். அவன் வாழ்க்கை என்ன ஆகுறது? அவனுடைய லட்சியம் என்ன ஆகிறது? அவன் கனவு என்ன ஆகிறது? இத்தனை இளைஞர்களும் விட்டில் பூச்சிகளாக, பிரம்மாண்டத்தை நம்பி மயங்கக்கூடிய விட்டில் பூச்சிகளாக இன்னைக்கு இத்தனை இளைஞர்கள் உங்ககிட்ட பின்னால் வர்றானே. எதை நம்புறான் இளைஞன்? பிரம்மாண்டமான சினிமாவை பார்த்து மயங்குறான், பிரம்மாண்டமான படத்தை, சண்டை காட்சியை பார்த்து மயங்குறான், துப்பாக்கி எடுத்து சுட்டு தள்ளக்கூடியதை பார்த்து மயங்குறான், வீடியோ கேம்ஸில் போய் வீடியோ கேம்ஸை வச்சு சுட்டு தள்ளுறான் எல்லாரையும். பிரம்மாண்டம், எது எடுத்தாலும் பிரம்மாண்டம். சினிமா, டான்ஸு, உடனே அதில் ஒரு உத்வேகம், காணா பாட்டு உத்வேகம், குத்துப்பாட்டு உத்வேகம். இந்த டான்ஸ் இதைத்தான் ஆடுறான். அன்னைக்கு படிச்சு புட்டு இளைஞர்கள் அத்தனை பேரும் டான்ஸ் ஆடிட்டு தர்றான் தெருவில். ஓகே, படித்தவன்லாம் டான்ஸ் ஆடுறதுக்காக படித்தான்? படித்தவன் எதுக்காக உங்கள் அப்பா அம்மா கனவுகளோட படிக்க வச்சாங்க உன்னைய? டிகிரி முடித்தவன் எத்தனை பேர் இருக்கான் தெரியுமா? டிகிரி முடித்தவன் எத்தனை பேர்? 10th முடித்தவன் இருக்கான். எத்தனை பேர் +2 முடித்தவன் இருக்கான்? எத்தனை பேர் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்தவன் இருக்கான் தெரியுமா? ப்ரொஃபைல் தெரியுமா? 2011 ஜெயலலிதா அவர்களுக்கு நான் விஷன் 2023 பண்ணி கொடுக்கும்போதும் ஒரு ப்ரொஃபைல் போட்டோம், பிரமிடு கிரியேட் பண்ணோம். இந்த பிரமிடில் 2 கோடி பேர் இருந்தான், படித்த மாணவர்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த பிரமிடு எப்படிப்பட்ட பிரமிடு நான் சொல்கிறேன். மினிமல் ஸ்கில்டு, அதாவது 10th ஃபெயிலு, 10th ட்ராப் அவுட்டு, 8th 10th முடித்தவன் மட்டுமே தமிழ்நாட்டில் 1,30,00,000 பேர் இருக்கான். எவ்வளவு? 1,30,00,000 பேர். 60 to 65% ஆஃப் த டோட்டல் யூத். இளைஞர்கள்ல 65% 1,30,00,000 பேர் இருக்காங்க. ஓகே, யாரு? 10th கீழே இருக்காங்க. அடுத்து ஃபார்மலி ஸ்கில்டு யார்? கிராஜுவேட், டிகிரி கிராஜுவேட், டிகிரி முடித்தவன், பிஏ முடித்தவன், பிஎஸ்சி முடித்தவன், பிகாம் முடித்தவன். இந்த பெண்கள் இவங்க மட்டுமே 78 லட்சம் பேர் இருக்கான். எவ்வளவு? 78 லட்சம். 78 லட்சம் பேர் இருக்கான். எவ்வளவு? இதை முடித்தவங்க மட்டும் 78 லட்சம் பேர். 33லேருந்து 39% மொத்தத்தில். அதுக்கடுத்து ஹைலி ஸ்கில்டு, எம்ஃபில், எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி, ஹையர் குவாலிஃபிகேஷன், ரிசர்ச் முடித்தவங்க, இதெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் இருக்கான். 1 to 2%, 4 லட்சம் பேர் இருக்கான். இந்த ப்ரொஃபைல் இருக்கு. இந்த ப்ரொஃபைலில் உன்னை நம்பி விட்டில் பூச்சிகளாக வந்த ப்ரொஃபைல் எத்தனை பேர்? 1,20,00,000 பேரில் 4 லட்சம் பேர் வந்திருக்கான் உன்னை நம்பி விட்டில் பூச்சிகளாக. எவ்வளோ பேர்? 4 லட்சம் பேர். இந்த 10th முடித்தவன், 12th முடித்தவன், இந்த 4 லட்சம் பேர் உன்னை நம்பி வந்திருக்கான்ல. 4 லட்சத்தை இன்ட்டு 10 இன்ட்டு 10 கூட போட்டுக்க, 40 லட்சம் பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த 40 லட்சம் பேரில் அவனது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு உன்கிட்ட என்ன திட்டம் இருக்கு? நேற்று சொன்னேன் அதாவது திட்டம். என்னை நம்பி வந்த இளைஞர்களே, 4 லட்சம் இளைஞர்கள் வந்திருக்கீங்க, 4 லட்சம் இளம் பெண்கள் வந்திருக்கீங்க. மொத்தமாக இளம் பெண்களும் என்னை நம்பி வந்திருக்கீங்க. நான் முதலமைச்சர் ஆவேன் நம்பி வந்திருக்கீங்க.
நான் ஆட்சிக்கு வந்தால் படித்த இளைஞர்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பேன். இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவை விட தனிநபர் வருமானத்தில் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த சராசரி தனிநபர் வருமானம் 1.25 லட்சம். தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானம் 3.5 லட்சம். ஓகே, நான் ஆட்சிக்கு வந்தால் நண்பர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் தனிநபர் வருமானம் 8 லட்சமாக நான் உயர்த்துவதற்கு என்கிட்ட இன்னென்ன திட்டம் இருக்கு. இளைஞர்களே, என்னை நம்பி வந்திருக்கக்கூடிய 10th 8th முடித்தவன், 10th முடித்தவன், 10th ஃபெயில் ஆனவன், 8th முடித்தவன், கடையில் வேலை பார்க்குறவன், ரோட்டில் வேலை பார்க்குறவன், லேபராக வேலை பார்க்குறவன், கொத்தனாராக வேலை பார்க்குறவன், அத்தனை பேருக்கும் ஸ்கில்லை டெவலப் பண்ணி இன்னைக்கு நீ வாங்குகிற சம்பளத்தை விட 4 மடங்கு உன்னை உருவாக்கி தருவேன். நம்பிக்கையை கொடுத்தியா நேற்று? கொடுத்தியா நம்பிக்கை? உன்னை நம்பி வந்தாங்களே அந்த பெண்கள், அந்த பெண்களுக்கு என்ன நம்பிக்கை கொடுத்த? பெண்கள் படிப்புக்கு உன்னால் என்ன பண்ண முடியும்? பெண்களது ஹையர் குவாலிஃபிகேஷனுக்கு என்ன பண்ண முடியும்? பெண்களது வேலை வாய்ப்புக்கு நீ என்ன பண்ணியிருக்க முடியும்? அதை உயர்த்துவதற்கான பொருளாதார திட்டங்கள் உன்ட்ட என்ன இருக்கு? நான் எலெக்ஷன் வரும்போதும் மேனிஃபெஸ்டோ கொடுப்பேன். அது எவனோ எழுதி கொடுத்தது வந்து வாசிச்சுட்டு போ. அதை என்ன நம்புறதுக்கு? உனக்கு என்ன அதை சொல்வதற்கு செய்வதற்கு உன்னை நம்பி வந்த இளைஞர்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய ஹோப் என்ன, நம்பிக்கை என்ன? அந்த கேள்விக்கு பதில் இருக்கா உன்ட்ட? நான் கேட்குறேன். உன்னை நம்பி வந்த இளைஞர்கள் தானே, எனக்கு சொல்ல வேணாம். நீ யாருக்கு சொல்ல வேணாம்? எனக்கு சொல்ல வேணாம், எதிர்க்கட்சிகளுக்கு சொல்ல வேணாம், நம்பி வந்தவங்க விமர்சகர்களுக்கு சொல்ல வேணாம். உன்னை நம்பி வந்தவனுக்கு சொன்னையா நீ? அதானே கேட்குறோம். வந்தவனுக்கு என்ன ஹோப் கொடுத்த, என்ன நம்பிக்கை கொடுத்த? நான் நல்லது செய்வேன். நல்லது என்ன செய்வேன்? எப்படி நல்லது செய்வேன்? எல்லாரும் தான் மோடி தான் நல்லது செய்வேன்னு சொல்லி வந்தார், ஹிட்லர் தான் நல்லது செய்வேன்னு சொல்லி வந்தார், ஸ்டாலின் தான் நல்லது செய்வேன்னு சொல்லி வந்தார், எடப்பாடி தான் நல்லது செய்வேன்னு சொல்லி வந்தார், சீமானன் தான் நல்லது செய்வேன்னு சொல்லி வர்றாரு, அண்ணாமலை தான் நல்லது செய்வேன்னு சொல்லி வந்தார், நீ தான் நல்லது செய்வேன்னு சொல்லி. எல்லாரும் நல்லது செய்வீங்கன்னா அப்போ இருக்கவெல்லாம் கெட்டது செய்கிறானா? அப்போ திமுக கெட்டது செய்யுதா? திமுக செஞ்சது எதுவுமே நல்லது இல்லையா? அதிமுக செஞ்சது எதுவுமே நல்லது இல்லையா? மோடி செஞ்சது எதுவுமே நல்லது இல்லையா? எது கெட்டது, எது தீமை, எது வெகுஜன மக்களுக்கு விரோதமாக இருக்கு, எது தனது மக்களுக்கு மொழி உரிமையை பாதிக்குது, எது மக்களின் சமூக நீதியை பாதிக்குது, எது மக்களின் சமத்துவத்தை பாதிக்குது, எது மக்களின் சகோதரத்துவத்தை பாதிக்குது, எது மக்களின் மதச்சார்பின்மையை பாதிக்குது, எது தீண்டாமையை கற்றுக் கொடுக்குது? இதெல்லாம் ஒழிப்பதற்கு 50 ஆண்டுகள் திராவிட இயக்கங்கள் எடுத்திருக்கு. இதெல்லாம் ஒழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சு இன்னமும் ஒழிக்கிறதுக்கு வேண்டியது இருக்கு. நீ ஒரே வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து 2 மாநாடு நடத்தி 3வது மாநாடு நடத்தி சீஃப் மினிஸ்டர் ஆகி உடனே எல்லாத்தையும் ஒழிச்சிருவீங்களா? இப்ப விஜய் வந்து மாநாடுல பேச ஸ்டார்ட் பண்ணும் போதே சிங்கம் வந்து வேட்டைக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணாரு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? வேட்டைக்கு போ, காட்டுக்கு போ. அவர் இன்னும் வந்து சினிமாலே நடிச்சிட்டு இருக்காரு. நீ சிங்கம் வேட்டைக்கு போப்பா, அது சினிமா டைலாக்குக்கு தான் சிங்கம் புலி கரடி எல்லாம் வரும். இது மனிதர்கள் நடத்தக்கூடிய இடம், இது மனிதர்கள் களமாடக்கூடிய அரசியல் தளம். இதுல சிங்கம் புலி அப்படின்னா நீ சினிமாவில் போய் வச்சுக்கோ எல்லாத்தையும். ஓகே, சினிமாவில் தான் வந்து முந்தியெல்லாம் மனிதர்களை பற்றி சினிமா எடுத்தாங்க, ரிக்ஷாக்காரன், படகோட்டி, மீனவ நண்பன். இப்போ தான் சிங்கம் புலி கரடி சிறுத்தைன்னு எடுக்கிறான் படம். ஓகே, அப்போ சிங்கம்ன்றது இன்னும் வந்து அவர் அரசியல் தமிழக மக்களது களத்திற்கு வரவில்லை, அவர் இன்னும் சினிமா களத்திலே இருக்கிறார் என்பதை காட்டுது. என்ன சிங்கம் நீ? அப்போ நீ உனக்கு வந்து அரசியல் பேச மாட்ட, டெய்லி அரசியல் பண்ண மாட்ட, மக்கள் அரசியல் பண்ண மாட்ட, மக்களுக்கு எதிரான அரசியலை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேன். கேட்டால் நான் சிங்கம் வேட்டையாடுவேன் அப்படின்வேன். வேட்டையாடிட்டு சிங்கத்தை ஒரே துப்பாக்கியில் ஒரே பொட்டில் போட்டு அடித்து காலி விட்டு போயிடுவான் இல்லையா? 6 அறிவு கொண்ட மனிதன் நீ. சிங்கம் எத்தம்படி ரோரிங் சிங்கமாக இருந்தால் கூட, தாவி வரக்கூடிய சிங்கமாக இருந்தாலும் ஒரே துப்பாக்கியில் ஒரே குண்டில் சோழியை முடிச்சிருவானா இல்லையா? என்ன கதையை வந்து சினிமாவில் பேசுகிற கதையும் ஆடியோ ரிலீஸில் பேசுகிற கதையும் அரசியல் களத்தில் வந்து குட்டி கதை சின்ன கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு தமிழ்நாட்டு மக்களும் இளைஞர்களும் இழிச்சவாயர்களா? நீ சொல்லக்கூடிய கதையை கேட்பதற்கு உன்னுடைய ப்ரொஃபைல் என்னன்னு தெரியுமா?
இளைஞர்களது ப்ரொஃபைல் என்னன்னு தெரியுமா? பிரம்மாண்டத்தை நம்பி விட்டில் பூச்சிகளாக மயங்கக்கூடிய இளைஞர்களை வேணா நீ வந்து அட்ராக்ட் பண்ணலாம். உனக்கு அரசியலை பற்றி கற்றுக்கோ. நீங்கள் வேணாம்னு சொல்லலை, கண்டிப்பாக வரணும். விஜய் மாதிரி ஒரு நடிகர்கள் கண்டிப்பாக அரசியலுக்கு வரணும். ஆனால் நான் தான் எல்லாம், நான் தான் முதன்மை சக்தி, நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் ரொம்ப ஓவர் பில்டப். இப்போ மாநாட்டுல பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய டாபிக் எடுத்ததற்கான காரணம் என்னவா இருக்கும்? எம்ஜிஆருடைய ஓட்டுகள் எடுக்கணும். அதிமுக கண்டிப்பாக கூட்டணிக்கு வராது. அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தி 1000 கோடியும் 117 சீட்டு கேட்டு அது ஒர்க் அவுட் ஆகலை. அது பேச்சுவார்த்தை முறிஞ்சு போச்சு. அதனால் அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிச்சு. இனிமேல் அதிமுக கூட்டணி வரப்போகிறது இல்லை. ஆனால் விஜய ஆதவர்ஜுனா நம்ப வச்சு ஏமாத்திருக்காப்புல. எம்ஜிஆர் ஓட்டுக்கெல்லாம் நம்மகிட்ட வந்துடும். எம்ஜிஆரை கையில் எடுத்தீங்கன்னா, எம்ஜிஆர் பாட்டை கையில் எடுத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஓட்டுக்கள் நம்மகிட்ட வந்துடும். ஏன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் தொண்டர்கள் பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க. அந்த ஓட்டெல்லாம் நம்மகிட்ட வந்துடும். அதனால் எம்ஜிஆரை கையில் எடுங்க, எம்ஜிஆர் பாட்டை பாடுங்க, எம்ஜிஆரை கொள்கை தலைவராக சொல்லுங்கள், அண்ணாவை கொள்கை தலைவராக சொல்லுங்கள். அண்ணாவை சொன்னீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அண்ணா ஈர்க்கப்பட்டு இங்கே வருவாங்க. ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய இளைஞர்கள் எம்ஜிஆர் ஈர்க்கப்பட்டு வருவாங்க. கிறிஸ்தவ முஸ்லீம் சிறுபான்மை மக்கள் வந்து உங்கள் பக்கம் வருவாங்க. தலித் மக்கள் உங்கள் பக்கம் வந்துடுவாங்க. சின்ன சமுதாயத்தை சேர்ந்தவரெல்லாம் நீங்கள் கேஸ்ட் நியூட்ரலு அப்படின்ட்டு சொல்லி உங்கள் பின்னால் வந்துடுவாங்க. அப்போ நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான கணக்கை அவர் போட்டு கொடுத்ததுனால தன்னை நம்பாத விஜய் எம்ஜிஆரை நம்ப வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். எம்ஜிஆர் இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டில் யாரும் அரசியல் பண்ண முடியாது என்பது நிச்சயம். எம்ஜிஆர் இல்லாமல் பண்ண முடியாது. அப்போ எம்ஜிஆரை உருவாக்கிய அந்த ஒரு மக்கள் சக்தி, அந்த மக்கள் சக்தியை பிஜேபி பக்கம் போயிடக்கூடாது, நீங்கள் போயிடாதீங்க, என் பக்கம் வாங்கன்னு சொல்லி திசை திருப்புறாரு. இது எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு விடப்பட்ட சவால். ஆனால் எம்ஜிஆர் கட்சியை எடப்பாடி பிஜேபியிடம் நடவு வைத்து விட்டார். எடப்பாடி ஜெயித்தால் அதிமுக பிஜேபி நிரந்தர அடிமையாக மாறும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. இதை நன்றாக புரிந்து கொண்ட விஜய் அதிமுக தொண்டர்களை கவர் பண்ணி இழுப்பதற்கான முயற்சியை எம்ஜிஆரை கையில் எடுக்கிறார். சீமான் என்ன பண்ணுறாரு? அவர் எம்ஜிஆரை கையில் எடுக்கிறாரு. எம்ஜிஆருடைய சமாதியை இடிப்பேன்னு சொன்னவர் சீமான். ஜெயலலிதாவின் சமாதியை இடிப்பேன் என்று சொன்னவர் சீமான். அண்ணாவின் சமாதியை இடிப்பேன், கருணாநிதியின் சமாதியை இடிப்பேன்னு சொன்னார். சீமான் யாரை எனது குரு என்று சொல்கிறாரோ பிரபாகரன், கேப்டன் பிரபாகரனையே உருவாக்கியவர் எம்ஜிஆர். தனி ஈழம் போராட்டத்திற்கு நிதி உதவி கொடுத்தவர் எம்ஜிஆர். ஆயுதங்கள் கொடுத்தவர் எம்ஜிஆர். பயிற்சி கொடுத்தவர் எம்ஜிஆர். 4 கோடியை தூக்கி கொடுத்தவர் எம்ஜிஆர். நீ யாரை அண்ணன்னு சொல்றியோ, யாருடைய பிள்ளைன்னு சொல்றியோ, அந்த பிள்ளையை உருவாக்கியதே எம்ஜிஆர். எம்ஜிஆரை கேவலப்படுத்திட்டு எம்ஜிஆருடைய ஓட்டுகள் மட்டும் சீமானுக்கு வேணும். எம்ஜிஆரை கேவலப்படுத்திட்டு எம்ஜிஆரை புகழ்ந்து பேசிட்டு எம்ஜிஆருடைய ஓட்டுகள் விஜய்க்கு வேணும். எம்ஜிஆரை புகழ்ந்து பேசிட்டு மோடிக்கு எம்ஜிஆர் ஓட்டு வேணும். எம்ஜிஆரை புகழ்ந்து பேசி அமித்ஷாவுக்கு எம்ஜிஆருடைய ஓட்டு வேணும். எம்ஜிஆரை புகழ்ந்து பேசி அண்ணாமலைக்கு எம்ஜிஆருடைய ஓட்டு வேணும். ஆனால் எடப்பாடிக்கு மட்டும் அமித்ஷாவை புகழ்ந்து பேசி அதிமுக கொண்டு அங்கே அடவு வைக்கணும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவுடைய ஃப்ரஜைல் சுச்சுவேஷன். அப்போ அதிமுக முன்னேற்ற கழகத்தை ஒழிப்பதற்கு தான் இன்றைக்கி பிஜேபி ரெடியாக நிற்கிது, விஜய் ரெடியாக நிற்கிறாரு, சீமான் ரெடியாக நிற்கிறாரு. திமுகவோடு அவர்களுக்கு போட்டி அல்ல, அவர்கள் போட்டி அதிமுகவோடு தான். அதிமுகவை ஒழித்து அதிமுகவினுடைய வாக்குகளை நாம் பெற்று திமுகவுக்கு அடுத்த சக்தியாக உருமாற வேண்டும் என்று பிஜேபி நினைக்குது, விஜய் நினைக்கிறாரு, சீமான் நினைக்கிறாரு, எல்லாரும் நினைக்கிறாங்க. இதற்கு வழி கொடுத்தவர் எடப்பாடி. ஆனால் இந்த எடப்பாடி இதை அதிமுக தொண்டர்கள் அனுமதித்து எடப்பாடியை ஜெயிக்க வைத்தால், எடப்பாடியை சுற்றி இருக்கக்கூடிய பிஜேபி சார்ந்த அமைச்சர்களை ஜெயிக்க வைத்தால், இந்த அதிமுக பிஜேபி கபலீகரம் பண்ணும். விஜய் கபலீகரம் பண்ணுவார், சீமான் கபலீகரம் பண்ணுவார். அதிமுக அழியும். ஆனால் எடப்பாடியும் பிஜேபியை சார்ந்திருக்கக்கூடிய அதிமுக அமைச்சர்களும் தோற்கடிக்கப்பட்டால்
அதிமுக மீண்டும் எழும். திமுகவுக்கு மாற்றான அதிமுகவாக எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக, ஜெயலலிதா வளர்த்தெடுத்த அதிமுக, எம்ஜிஆர் அது உயில்படி தொண்டர்களால் ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு புது தலைமை அதிமுகவுக்கு உருவாகும். அப்பொழுது திமுக எதிர்க்கக்கூடிய சக்தியாக அதிமுக மீண்டும் மலரும். எப்போ மலரும்? எடப்பாடி தோற்கடிக்கப்பட்டால். ஆனால் அதிமுக வாக்குகள் விஜய்க்கோ சீமானுக்கோ பிஜேபிக்கோ சென்றால் அதிமுக நிரந்தரமாக அழியும். அதிமுக தொண்டர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். உங்கள் ஓட்டு ஒன்று அதிமுகவை மீட்டெடுக்கக்கூடிய ஓட்டாக இருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் இது திமுகவிற்கான ஓட்டாக மாற வேண்டும். மாறினால் மீண்டும் அதிமுக எழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் உங்களை அழிப்பதற்கு பிஜேபியும் அண்ணாமலையும் காத்து கொண்டிருக்கிறார்கள். விஜய் காத்து கொண்டிருக்கிறார், சீமான் காத்து கொண்டிருக்கிறார். இந்த 3 சக்திகளும் அதிமுக அழிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறது. அதிமுக தொண்டர்களை விழித்துக் கொள்ளுங்கள். விழித்துக்கொண்டு எடப்பாடியை தோற்கடித்து அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான வழிமுறையை பாருங்கள். உங்களுக்கு தெரியாதல்ல, விக்கிரவாண்டியில் நீங்கள் செய்தீர்கள், ஈரோடு கிழக்கில் நீங்கள் செய்தீர்கள். அந்த முறையை கடைப்பிடியுங்கள். அதிமுகவை மீட்டெடுக்க வழிபாருங்கள். உங்களை அழிப்பதற்கு விஜய் களமிறங்கி விட்டார், உங்களை எதிர்ப்பதற்கு சீமான் களமிறங்கி விட்டார், உங்களை அழிப்பதற்கு பிஜேபி களமிறங்கி விட்டது. அதிமுகவை அழிப்பதற்குத்தான் இப்போ அனைவரும் போட்டி, திமுகவை எதிர்த்து அல்ல. இப்போ 1967 1977 தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றம் நடந்துச்சு. அது மாதிரி வருகிற 2026லயும் ஏற்படும் அப்படின்னு சொல்லி விஜய் பேசியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அரசியல் புரிதல் இல்லாத கம்பேரிசன். 1967 ஆட்சி மாற்றம் உருவாச்சுன்னா அதுக்கு அண்ணா போட்ட விதை 20 ஆண்டு கால விதை. ஓகே, 1947 அண்ணா போட்ட விதை, அண்ணா உருவாக்கிய தலைவர்கள், அண்ணா உருவாக்கிய சித்தாந்தம், பெரியார் கட்டமைத்து கொடுத்த சமூக நீதி பிளாட்ஃபார்ம், சுயமரியாதை பிளாட்ஃபார்ம், பெரியார் உருவாக்கி கொடுத்த சமத்துவ பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்மில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லி அனைவரும் இன்க்ளூசிவ் சொசைட்டியாக வர வேண்டும் என்று சொன்னால் அரசியல் கட்சி தான் முடியும் என்று சொல்லி அதை கருத்தாக எடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்து 20 ஆண்டு காலம் போராடி NV நடராஜன், EVK சம்பத், நெடுஞ்செழியன், கலைஞர் கருணாநிதி, அன்பழகன், MGR, இப்படி எத்தனை தலைவர்களை உருவாக்கியவர் அண்ணா. தலைவர்களை உருவாக்குவது யாரால முடியும்? தலைவரால் தான் முடியும். மேனேஜர் கேன் ஒன்லி கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல், லீடர் ஒன்லி கேன் இன்ஸ்பயர் அண்ட் கோச். அண்ணா ஒரு இன்ஸ்பயராக இருந்தார், கோச்சாக இருந்தார், தலைவர்களை உருவாக்கினார். ஓகே, அந்த தலைவர்கள் உருவாக்கிய சித்தாந்தம் இரவு நேர மாலை பல்கலைக்கழகமாக திமுகவினுடைய பொதுக்கூட்டங்கள் மாறியது. இது வரைக்கும் தாவேகா போட்ட பொதுக்கூட்டங்கள் எத்தனை? தாவேகா போட்ட அரசியல் சீர்திருத்த பொதுக்கூட்டங்கள் எத்தனை? அதை பேசுவதற்கு உங்கள்கிட்ட எத்தனை தலைவர்கள் இருக்கான் சொல்லு பார்ப்போம். எத்தனை தலைவர்கள் இருக்கு? விஜய்க்கே அரசியல் தெரியாத நீ எத்தனை தலைவர்கள் உருவாக்கியிருக்க இது வரைக்கும்? அண்ணாவோட கம்பேர் பண்ணலாமா நீ? ஒரு பேரறிஞர் அண்ணா, பெரும் ஆசான் அண்ணா, உலக பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தவர் அண்ணா, இந்தியாவின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்தவர் அண்ணா, பாராளுமன்றத்தில் சங்க நாதமனம் முழங்கியவர் அண்ணா, ஆங்கிலத்திலும் தமிழிலும் சரளமாக பேசக்கூடியவர் அண்ணா, தமிழகத்திலுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுத்தவர் அண்ணா, தமிழகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு சமூக நீதியை, சமத்துவத்தை, மதச்சார்பின்மையை, அனைத்து கொள்கைகளையும் முன்வைத்து மக்களை பக்குவப்படுத்தி மக்களை அரசியல் வயப்படுத்தியவர் அண்ணா. 1900 இத்தனை கடுமையான உழைப்பு. எம்ஜிஆரை உருவாக்கினார், கலைஞரை உருவாக்கினார், நெடுஞ்செழியனை உருவாக்கினார், EVK சம்பத்தை உருவாக்கினார், எத்தனை தலைவர்களை உருவாக்கினார். அத்தனை தலைவர்களும் கருத்துக்களை மாறி மாதிரி பொழிவதில்லை வல்லவர்கள், மக்கள் மத்தியில் போய் பேசக்கூடியவர். அப்படிப்பட்ட தலைவர்களை உருவாக்கி ஒரு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பை உருவாக்கி தான் திமுக வந்தது. வந்துச்சா இல்லையா? அந்த திமுக அண்ணாவின் மறைவுக்கு பிறகு எம்ஜிஆரால் கலைஞர் முதலமைச்சராக்கப்பட்டார். யாரால? எம்ஜிஆரால் கலைஞர் முதலமைச்சராக்கப்பட்டார்.
அந்த எம்ஜிஆரையே கலைஞர் தூக்கி எறிந்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 1973 எம்ஜிஆர் தோற்றுவித்தார். முதல் இடைத்தேர்தலில் தைரியமாக நின்னார். திண்டுக்கல் எம்பி தேர்தலில் மாயத்தேவர் வெற்றி பெற்றார். எம்ஜிஆருடைய வேட்பாளர் திமுகவை தோற்கடித்து காங்கிரஸை தோற்கடித்து எம்ஜிஆர் வெற்றி பெற்றார். முதல் தேர்தல்லையே தொடர்ந்து பாண்டிச்சேரியில் அதிமுக ஆட்சி அமைத்தது. இரண்டாவது தான் எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறார் 1977. 77 எம்ஜிஆர் 77 ஆட்சியை பிடிக்கிறாருன்னா 1950களிலிருந்து எம்ஜிஆர் 47 அண்ணா திமுகவை ஆரம்பிக்கிறார். 52 எம்ஜிஆர் ஜெயந்திரார் திமுகவில் காங்கிரஸ் தலைவராக இருந்தது, காங்கிரஸ் தொண்டராக இருந்தவர். எம்ஜிஆர் சேர்ந்து திமுக சித்தாந்தம், பொது உடைமை சித்தாந்தம், பாட்டுக்களை கருத்துக்களை மக்கள் மத்தியில் விதைக்கிறார். இன்னைக்கு அதே எம்ஜிஆர் அந்த பாட்டுக்களை மட்டும்தான் உன்னால் பாட முடிஞ்சதே தவிர நீ நடித்த படத்திலிருந்து ஒரு பாட்டு உன்னால் பாட முடியாது. முடிஞ்சா அப்போ என்ன அர்த்தம்? எம்ஜிஆர் எப்படிப்பட்ட ஒரு சக்தியை உருவாக்கினார்? எம்ஜிஆர் உருவாக்கின லீடர்ஸ் எத்தனை பேர்? K.A. கிருஷ்ணசாமி, STS, நெடுஞ்செழியன், பண்டுட்டி ராமச்சந்திரன், பொன்னையன், இப்படி எத்தனை லீடர்கள், சைதை துரைசாமி, குழந்தை வேலு, KKSSR ராமச்சந்திரன், முத்துசாமி, எத்தனை தலைவர்களை உருவாக்கினார் எம்ஜிஆர். காளிமுத்து, எத்தனை தலைவர்கள். இது மாதிரி ஒரு தலைவரை உருவாக்கியிருக்கேன். நீ உருவாக்கினதெல்லாம் யாரு? புஷி ஆனந்தும் ஆதவர்ஜுனாவும். யாரு? புஷி ஆனந்தும் ஆதவர்ஜுனா. 2 பேருக்கு தமிழே ஒழுங்காக பேச தெரியாது, அரசியலே தெரியாது. அரசியலை பேசுகிறாங்க, தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. டேட்டா தப்பு, கம்பாரிஷன் தப்பு, உன்னையும் குழப்பி அவங்களும் குழம்பி மக்களையும் குழப்பிட்டு இருக்கான். இவங்க தான் உனக்கு தலைவனா? நீ உருவாக்கின தலைவனா? உன்னை நம்பி ஒரு IRS ஆஃபீஸர் வந்தாரே, உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போன IRS ஆஃபீஸர், சினிமா படப்பிடிப்பில் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போன IRS ஆஃபீஸர், அந்த IRS ஆஃபீஸர் தானே கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்தார். அந்த IRS ஆஃபீஸர் தானே OIBZ செக்யூரிட்டி வாங்குறதுக்கு காரணமாக இருந்தார். அந்த IRS ஆஃபீஸர் தானே தேர்தல் கமிஷனில் கட்சியை பதிவு பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தார். அந்த IRS ஆஃபீஸரை தானே பிஜேபி உடனடியாக ரிசைன் பண்ண வச்சு அனுப்பி விட்டது. அப்போ பிஜேபி கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, பணத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு காவலாளியை போட்டு உன் பக்கத்தில் வச்சுருக்காங்க. ஓகே, இதை மறுக்க முடியுமா? லாட்ரி சீட்டினுடைய ஒட்டுமொத்த ஏஜெண்டாக இருக்கக்கூடிய லாட்ரி சீட்டினுடைய மருமகன் தானே ஆதவர்ஜுனா. மார்ட்டினுடைய மருமகன் தானே, சொந்த மகளை கட்டிய மருமகன் தானே. லாட்ரி சீட்டு யாருக்கு, எந்தெந்த கட்சிக்கு பணம் கொடுக்காத கட்சி ஏதாவது ஒன்று இருக்கா? பிஜேபிக்கு கொடுத்துருக்காரு, காங்கிரஸ் கொடுத்துருக்காரு, திமுக கொடுத்துருக்காரு. இவங்க யாருமே லாட்ரி சீட்டை ஓப்பன் பண்ணலை. ஆனால் இதே லாட்ரி சீட்டை விஜயை வைத்து ஓப்பன் பண்ணுவதற்கு, சூதாட்டத்தை தமிழகத்தில் பரப்புவதற்கு 45 கோடி பேர் 20,000 கோடியை வருடந்தோறும் இழக்கிறார்கள் சூதாட்டத்தில். எவ்வளவு? 45 கோடி பேர் 20,000 கோடி இழக்கிறான் சூதாட்டத்தில். உன்னை நம்பி வந்த எத்தனை இளைஞர்கள் சூதாட்டத்தில் பணத்தை இழந்திருப்பான் தெரியுமா? உன்னை நம்பி வந்த எத்தனை இளைஞர்கள் ஆன்லைன் கேமில் பணத்தை இழந்திருப்பான் தெரியுமா? உன்னை நம்பி வந்த எத்தனை இளைஞர்கள் கிரிப்டோ கரன்சியில் பணத்தை இழந்திருப்பான் தெரியுமா? இத்தனை இளைஞர்களையும் உன்னை நம்பி வரான். எதுக்கு வர்றான்? காப்பாற்றுவேன். ஆனால் நீ யாரால் ஆப்ரேட் பண்ணப்படுகிறாய்? யாரால்? ஒரு லாட்ரி பேரனால் ஆப்ரேட் பண்ணப்படுகிறாய். ஓகே, அந்த லாட்ரி பேரன் பணம் செலவழிக்கிறான். எதுக்கு செலவழிக்கணும்? அவன் எதுக்கு செலவழிக்கணும்? எதுக்கு? நாளைக்கு வந்தால் லாட்ரி சீட்டு ஓப்பன் பண்ணால் தப்பு இல்லை, பொருளாதாரத்தை கூட்டுறதுக்கு நாங்கள் சாராயத்தை ஒழிக்கிறோம், லாட்ரி சீட்டை ஓப்பன் பண்ணுறோன்னு ஓப்பன் பண்ணுவான். லாட்ரி சீட்டையும் ஒழிக்க முடியாது, சாராயத்தையும் ஒழிக்க முடியாது. அப்போ தமிழ்நாடு சர்வநாசமாகும். தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக சூதாட்ட களமாக மாறும். தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக சர்வநாசமாக மாறும். உன்னை நம்பி வரக்கூடிய இளைஞர்கள் தெருவில் நிற்பார்கள். உன்னை நம்பி வந்த இளைஞர்களை எவனையாவது நல்லவனா மாற்றிருக்கியா நீ? வல்லவனா மாற்றிருக்கியா நீ? என்ன பண்ணியிருக்க நீ? அவனுக்கு என்ன செய்ய போகிறேன், இனிமேல் செய்ய போகிறேன்னு சொல்லு. அதையா சொல்லு. நான் சிங்கமாக வருவேன், நான் புலியாக வருவேன், நான் சிறுத்தையாக வருவேன். சிறுத்தையாக காட்டில் போய் விளாடு. அங்கே ஓரமாக நின்று செட்டு போட்டிருப்பான், அந்த செட்டில் போய் விளாடு. நீ வாட்டில் சிறுத்தையாக மாறு, புலியாக மாறு, என்ன விளாடு. இது தமிழ்நாட்டு மக்களது அரசியல் களம். அது
ஒரு ரேம்ப் வாக் உன்னால் உருப்படியாக வர முடிஞ்சா? எதுக்கு ரேம்ப் வாக் போட்டா? உன்னை எல்லா மக்களும் அந்த வெயிலில் காத்து கிடக்கான், பார்க்கணுன்னு தானே ரேம்ப் வாக்கு. ஒழுங்காக தனியாக போய் நீ ரேம்ப் வாக்கு பார்த்தியா? உன்னை சுற்றி செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தாரு புஷி ஆனந்த். அந்த செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் உன்னை சுற்றியே செக்யூரிட்டி ஓடி வந்தானே, அப்புறம் எப்படி மக்கள் உன்னையே பார்ப்பான்? எப்படி பார்ப்பான்? உன்னை சுற்றி எல்லாரும் செக்யூரிட்டியாக நின்றுக்கிட்டான்னா அந்த ரேம்ப் வாக்குடைய தேவை என்ன? ரேம்ப் வாக்கில் நீ தனியாக போகணும், ஜக்கி வாசுதேவ மாதிரி தனியாக ஆடிட்டு போகணும். ஒரு பாட்டை கூட போட்டுட்டு ஆடிட்டு கூட போவேன். அட்லீஸ்ட் உன்னை பார்த்துக்கிட்டாவது போவான்ல. அந்த வெயிலில் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கிடக்கான்ல, அந்த வெயிலில் இருக்கவனை பார்த்த உடனே கிளம்பிட்டான்ல. கிளம்புனானா இல்லையா? கூட்டம் கூட்டமாக வெளியேறினானா இல்லையா? பார்த்தோமா இல்லையா நம்ம கண்ணு முன்னால்? உன் பேச்சை கூட கேட்கறதுக்கு இல்லை, பொறுக்கலை, பார்த்த உடனே கிளம்பிட்டான். அவன் ஊரை நோக்கி போயிட்டான். போதும்டா, பார்த்தாச்சுரா, பிரம்மாண்டத்தை பார்த்தாச்சுரா, விஜயை பார்த்தாச்சுரா, முடிஞ்சு போச்சா? இவ்வளோதான் உன்னுடைய ஆட்டம், அரசியல் ஆட்டம். இதுதான் உன்னுடைய அரசியல் ஆட்டம். தம்பி, களம் வேற. விஜய், வரவேற்கிறேன், அரசியலுக்கு வந்ததை வரவேற்கிறேன். வரணும், இன்னும் கற்றுக்க வேண்டிய ரொம்ப இருக்கு. உனக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் அறிவு உன்னை சுற்றி இருக்கவனை கேள்வி கேட்கக்கூடிய பக்குவம் உனக்கு இன்னும் வரல. கேள்வி கேட்டு சரியான டேட்டா வாங்குறதுக்கு உனக்கு பக்குவம் வரல. அதே மாதிரி விஜய் பேசும்போது சொல்லியிருக்காரு, வருகிற 2026 வந்துட்டு ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வந்து டிஎம்கே, இவங்களுக்கு இடையில தான் போட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சொல்லலாமே, அதில் என்ன இருக்கு? நானும் ரவுடி தான் எல்லாரும் சொல்லலாமே. ஒன்று டிவிக்கே, இல்லைன்னா ட்ரம்ப் தான். டிவிக்கே ஆர் ட்ரம்ப், டிவிக்கே ஆர் புட்டின், டிவிக்கே ஆர் ஜெலன்ஸ்கி, டிவிக்கே ஆர் மோடி, டிவிக்கே ஆர் டிஎம்கே. சொல்லலாம், நீ ஆடானாலும் சொல்லலாம். ஓட்ட பந்தயத்தில் ஓடணும்ப்பா தம்பி. உசைன் போல்ட்டை விட நான் தான் பதக்கம் வாங்குவேன், நான் தான் உசைன் போல்ட்டு நீ சொல்லலாம். ஆனால் உசைன் போல்ட்டு ஓடக்கூடிய ஓட்டப்பந்தயத்தினுடைய அந்த களத்துக்கு போகிறதுக்காவது நீ தகுதி ஆகணும்ல. முதல்ல தகுதி வேணுமா இல்லையா? அந்த களத்துக்கு போகிறதுக்கு தகுதி ஆகியிருக்கியா நீ இது வரைக்கும்? 2026 தானே உனக்கு தகுதி தேர்தல். இந்த களத்தில் தனித்து நின்று நீ எத்தனை மக்களது வாக்குகளை வாங்குறான்னு ப்ரூவ் பண்ணி ஓட்டப்பந்தயத்துக்கு தயாராக. நான் இன்னைக்கு 4வது இடத்தில், சீமானுக்கு அடுத்த 4வது இடத்தில் நீ இருக்கிறாய். அவ்வளோதான். யுவர் நாட் அ முதன்மை ஃபோர்ஸ், யுவர் அ ஃபோர்த் ஃபோர்ஸ். நீ ஃபோர்த் ஃபோர்ஸ், 4வது ஃபோர்ஸ். யுவர் நாட் ஈவன் ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ். அதிமுகவுக்கு மாற்று சக்தி கூட கிடையாது. நீ சீமானுக்கு மாற்று சக்தி கூட கிடையாது. யுவர் அ ஃபோர்த் ஃபோர்ஸ், அன்ஐடென்டிஃபைடு ஃபோர்ஸ். நீ முதல்ல களத்தில் ஓடணும், ஓடி வெற்றி பெறணும். அதுக்கப்புறம் தான் நான் தான் உசைன் போல்ட்டுன்னு நீ சொல்ல முடியும். சரியா? அதுக்கிடையில் நான் தான், எனக்கும் டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டு, யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். உனக்கு என்ன வாய் இருக்கு என்ன வேணாலும் சொல்லலாம், உனக்கு என்ன மேடை இருக்கு என்ன வேணாலும் சொல்லலாம். மக்கள் ஏற்றுக்கணும்ல. நீ சொன்னதை உன் தொண்டர்களே ஏற்றுக்கல, அவன் பாட்டில் போயிட்டானே. எத்தனை பேருக்கு தெரியும்? திமுகவுக்கு போட்டி போடுற அளவுக்கு என்ன பக்குவம் இருக்கிறது? திமுகவுக்கு போட்டி போடுற அளவுக்கு உங்கள்கிட்ட என்ன சித்தாந்தம் இருக்கிறது? என்ன சித்தாந்த தெளிவு இருக்கிறது? எலெக்ஷன் அப்போ எவனா எழுதி கொடுப்பான், மேனிஃபெஸ்டோவில் எழுதி கொடுப்பான், நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருவோன்னு எழுதி கொடுத்துட்டு போவீங்களா? நீ என்ன எழுதி கொடுத்தா நான் உனக்கும் தெரியாது, என்ன இருக்குன்னு அவனுக்கும் தெரியாது. மக்கள்கிட்ட போய் எப்படி சேரும்? 10 நாளில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் உன்னை காலடியில் விழ வச்சிருவான். எவ்வளவு? 10 நாள். உனக்கு இருக்கக்கூடிய அறிவில் ஒரே நாளில் காலை விடுவேன். அதுக்கு மேலே இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன இப்போ நாலேஜ், அடிப்படை அரசியல் தெளிவு இல்லாமல் 234 தொகுதியிலையும் நான் தான் நிற்பேன். அப்போ எல்லா துறைகளுக்கும் அமைச்சர் நீ தானா? எல்லா துறைகளுக்கும் அமைச்சர் நீ தானா? ஏதாவது ஒரு துறையை பற்றி உனக்கு முழுசாக தெரியுமா? ஒரு துறையை பற்றி கற்றுட்ருக்கியா? அரசியல் கற்றுட்ருக்கியா? உனக்கு பாடம் எடுக்கக்கூடிய யார் இருக்கா? ஒருத்தர் இல்லை. புஷி ஆனந்தும் ஆதவர்ஜுனாவும் உன்னை வழி நடத்திடுவாங்களா? இல்லை நீ பணம் கொடுத்து ஸ்ட்ராட்டஜிஸாக வச்சுருக்கிய மாற்ற முன்னேற்ற அன்புமணின்னு கொண்டாட சொன்ன ஜானவரேசாமி உனக்கு எழுதி கொடுத்துருவாரா? எல்லாத்த கொள்கையும் கொடுத்துருவாரா? அவர் கொடுக்குற கொள்கையை படுத்து உனக்கு எதுக்கு நாங்கள் ஓட்டு போடணும்? அவருக்கே ஓட்டு போடலாம். ஜானவரேசாமிக்கு ஓட்டு போட்டுடலாமே, போடலாமா இல்லையா? உனக்கு எதுக்கே ஓட்டு போடணும்? அதே மாதிரி கச்சத்தீவை மீட்கணும், நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்காரு விஜய். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எல்லாரும் தான் கேட்டுட்டு இருக்காங்க. இவர் மட்டுமா கேட்கிறாரு? கச்சத்தீவை மீட்கணும்னு எல்லா கட்சியும் தான் சொல்லுது. திமுக சொல்லுது, அதிமுக சொல்லுது, சீமான் சொல்றாரு.
காங்கிரஸ் சொல்லுது, பிஜேபி சொல்லுது, எல்லாரும் தான் சொல்கிறாங்க. நீட் தேர்வை எங்களுக்கு விலக்கி கொடுங்கன்னு எக்ஸப்ட் பிஜேபி தவிர எல்லாரும் தான் கேட்டிருக்கோம், தீர்மானம் போட்டிருக்கோம். நீ என்னப்பா புதுசாக சொல்லியிருக்க? பிரைம் மினிஸ்டரையும் இப்போ அமைச்சர்களையும் சீஃப் மினிஸ்டரையும் அரெஸ்ட் பண்ணலாம், 30 நாள் ஜெயிலில் இருந்தால் அவங்கள பதவியை நீக்கலாம்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டாந்துருக்காரு மோடி. அது கொண்டாந்ததா தெரியுமா ஐயாவுக்கு, விஜய்க்கு? அந்த மாதிரி ஒரு சட்டம் வந்திருக்குன்னா தெரியுமா? ஓட்டு திருட்டு நடந்ததுன்னு சொல்லி இந்தியாவே கலவரம் நடந்துட்டுருக்கு. 1,250,000 ஓட்டை மாதேபுரம் கான்ஸ்டியூன்சியில் ஓட்டு திருடிட்டுன்னு ஆதாரபூர்வமாக நிரூபித்து காமிச்சிருக்காரு ராகுல் காந்தி. எலெக்ஷன் கமிஷனே இன்றைக்கி வந்து நம்பகத்தன்மையற்றது என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவும் எலெக்ஷன் கமிஷனை ரத்து செய்யணும், எலெக்ஷனை ரத்து பண்ணணும்னு போராடிட்டு இருக்கு. அதாவது தெரியுமா, அந்த சம்பவமாவது விஜய்க்கு தெரியுமா? லேட்டஸ்ட்டாக எது நடக்குதுன்னு ஒன்றும் தெரியாது. நீட்டையும் கச்சத்தீவை பற்றி பேச வந்துட்டார் அவர். இது எல்லாருமே அடித்து போட்ட பாம்பு தானே அது. ஏற்கனவே எல்லாரும் அடித்த பாம்பு தானே, செத்த பாம்பை தானே நீங்கள் அடிக்கிறீங்க. புது பாம்பா அது? அதுக்கு தீர்வு சொல்லுங்கள். எப்படி கச்சத்தீவை மீட்பீங்க? தீர்வு சொல்லுங்கள். எப்படி வந்து நீட்டை ரத்து பண்ணுவீங்க? தீர்வு சொல்லுங்கள். சொல்லுங்கள் தீர்வு. ரத்து பண்ணணும், எல்லாரும் தான் கேட்குறான் ரத்து பண்ணணும்னு. எல்லாரும் தான் சொல்கிறாங்க கச்சத்தீவை மீட் பண்ணணும். தீர்வு சொல்லுங்கப்பா. முதன்மை ஃபோர்ஸ்னா தீர்வு சொல்லணுமா இல்லையா? என்ன எவனோ எழுதி கொடுக்குறதில்ல, மண்டபத்தில் எழுதி கொடுக்குறத வந்து பேசிட்டு போகிறதுக்கான கதைவசன மேடையாது, சினிமா மேடையாது, ஷூட்டிங் மேடை மாதிரி ஆக்கிட்டு போயிருக்காங்க. இதை ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி நடத்திட்டு மாநாடை வந்து பொதுக்கூட்டமாக முடிச்சுட்டு போயிருக்காரு. அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? நோ ஹோப். இளைஞர்கள், விஜயை நம்பி வந்த இளைஞர்களுக்கு, விஜயை நம்பி வந்த இளம் பெண்களுக்கு, அவர்களது கனவுகளுக்கு, அவர்களது லட்சியங்களுக்கு சிறகுகள் கொடுப்பதற்கு விஜய்கிட்ட ஒன்றுமே இல்லை. என்ன இல்லை? விஜய்கிட்ட ஒன்றுமே இல்லை. சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். ஒன்றுமே இல்லை. என்னை பாருங்கள், நான் உங்கள் விஜய். உங்கள் வீட்டிலேருந்து நான் உருவாகியிருக்கேன். உன்னை பார்த்து ஓட்டு போட்டால் போதும், உடனே உங்கள் வாழ்க்கையே மாறி போயிடும். எப்படி மாறும்? நீ சொல்கிறத நம்பி மோடி என்ன சொன்னார்? நான் வளர்ச்சி நாயகன், குஜராத் மாடல், டெவலப்மெண்டல் அஜெண்டா. மேடைக்கு போனார், மேடைக்கு பேசினார், எதுகை மோனையோட பேசினார், ஏற்ற இறக்கத்தோட பேசினார், அங்கங்கே அழுதார். எல்லாமே ஸ்கிரிப்டடு. பிரசாந்த் கிஷோர் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை அழுதார், ஸ்கிரிப்டை வச்சு அழுதார், ஸ்கிரிப்டை வச்சு பேசினார், ஸ்கிரிப்டை வச்சு வீராசனம் பேசினார், எல்லாம் பண்ணார். ஏமாந்து நிற்கிறமா இல்லையா? இன்னைக்கு மூணு முறையா? எப்படா அந்த மோடியிலிருந்து தப்பிப்போம்னு மக்கள்லாம் கதறிக்கிட்டு இருக்கானா இல்லையா? இப்படிப்பட்ட ஸ்கிரிப்டை எழுதி வசன நடையா பேசக்கூடிய விஜய் அவர்களே, இந்த ஸ்கிரிப்டை நம்பி ஏமாறுவதற்கு தமிழக மக்கள் ஒன்று முட்டாள்கள் அல்ல. ஓகே? மோடியவே நம்பாதவர்கள் உன்னை நம்ப மாட்டார்கள் தம்பி, உன்னை நம்ப மாட்டார்கள். இப்போ பாஜகவால அனுப்பப்பட்டவர் தான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பரவலா பேசப்படுது. இந்த நிலையில பாஜகவை எதிர்த்து கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு விஜய். வைக்க வேண்டியதான், எல்லாரும் தான் வைக்கணும். ஓவைசி கூட தான் வைக்கிறாரு. ஓவைசி கூட தான் பாஜக எதிர்த்து வைக்கிறாரு. ஓவைசியை நிறுத்தித்தானே ஒவ்வொரு இடத்துலையும் முஸ்லீம்கள் ஓட்டுகளை பிரித்து பிஜேபி வெற்றி பெற்றது. மாயாவதி கூட பிஜேபி எதிர்த்து தான் போராடினாரு. மாயாவதி கூட பிஜேபி எதிர்த்து தான் களத்தில் வேட்பாளர் நிறுத்தினாங்க உத்தரப்பிரதேசத்தில். அந்த தலித் வேட்பாளர்கள் ஓட்டுகள்லாம் தனியாக பிரித்து பிஜேபி வெற்றி பெற்றதா இல்லையா? அது மாதிரி தான் விஜய், அது மாதிரி தான் சீமான். இவர்கள் எல்லாம் அவர்கள் கொடுத்த அஜெண்டாவை பெரியாரே மண் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சீமான் இருக்கிறார் என்று சொன்னால் சீமான் யாருடைய கையால் என்பது விளங்குமா இல்லையா? பிஜேபி எதிர்த்துட்டோன்னு சொல்லி வசனம் பேசக்கூடியவங்க இன்னைக்கு எந்த லெவலில் பிஜேபியை உண்மையாக எதிர்ப்பார்கள் என்பதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? அடிப்படை ஆதாரம் இருக்கா? 4 கச்சத்தீவை மீத்து கொடுங்க, நீட்டை ரத்து பண்ணுங்கன்னு சொன்னா போதுமா? வெற்றி பெற முடியுமா? அதே மாதிரி பேசும்போது என்ன சொல்லிருக்காரு, பாசிச பாஜக, பாய்சன் திமுக அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் செஞ்சிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, எல்லாரும் பாசிச பாஜக, அது பாய்சன் திமுக. இவர் வந்து ஃப்ளேவர்டு ஐஸ்கிரீமா? அவங்க பாய்சனு, அவர் பாசிசம், இவர் ஃப்ளேவர்டு ஐஸ்கிரீமா? இதெல்லாம் என்னது? சினிமா வசனங்கள், இதெல்லாம் பஞ்ச் டைலாக். இந்த பஞ்ச் டைலாக்கெல்லாம் நடக்காது தம்பி. ஓகே? உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நாம் உளறி என்ன கதறி என்ன ஒன்றுமே நடப்பதில்லை போடா ரொம்ப நாளா என்று பட்டுக்கோட்டை
சக்கரவர்த்தி திருமகளில் எம்ஜிஆருக்காக எழுதியிருப்பார் பாட்டு. ஓகே, உப்புக்கல்ல வைரம்னு நம்பக்கூடிய விட்டில் பூச்சிகள் இருக்கும் வரை இந்த விட்டில் பூச்சிகள் விளக்கு வெளிச்சத்தில் கவரப்பட்டு அந்த குறைந்த நேரமே வாழக்கூடிய விட்டில் பூச்சிகளாகத்தான் இது இருக்குமே ஒழிய இந்த விட்டில் பூச்சிகளால் எந்த விதமான நன்மையும் நாட்டிற்கு வராது. இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். 234 தொகுதியிலையும் விஜய் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மக்களை முட்டாள்கள் என்று யாரை நம்புகிறார்களோ, யார் நினைக்கிறார்களோ அவர்கள்தான் ஜனநாயகத்திற்கு எதிரான கருத்தான இந்த கருத்தை இப்படி சொல்ல முடியும். எவன் காலில் விழுந்து கும்பிடுறானோ, எவன் குனிஞ்சு கும்பிடுறானோ, எவன் கூட கும்பிடு போடுறானோ, எவன் நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்கிறானோ, எவன் நான் தான், என் முகம்தான், என்னால் தான் என்று எவன் நினைக்கிறானோ அவன் அகங்காரத்தால் அழிவான் என்பதற்கு இதை விட வேறு சான்று கிடையாது. இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்தமைக்கு நன்றி. மிக்க நன்றிமா.